பீமனுக்கும் அரக்கி இடிம்பிக்கும் எப்படி திருமணம் நடந்தது? அரக்கியான இடிம்பியை ஏன் பீமன் திருமணம் செய்து கொண்டான்? இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அரக்கு மாளிகையிலிருந்து தப்பிச் சென்ற பாண்டவர்கள் வனப்பகுதியை சென்றடைகிறார்கள். வெகு தூரம் நடந்ததால் பாண்டவர்களின் தாய் குந்தி தேவிக்கு சோர்வு அடைந்து விடுகிறது. இதனால் தண்ணீர் கொண்டு வருவதற்காக பீமன் ஒரு ஆற்றங்கரைக்கு செல்கிறான். அங்கு பீமனை பார்த்த இடிம்பி பீமன் மீது காதல் கொள்கிறாள். அங்கு பீமனும் இடிம்பியும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த இடிம்பியின் சகோதரன் இடும்பன் பீமனை தாக்க முயல்கிறான். இருவருக்கும் இடையே சண்டை சிறிது நேரம் நீடிக்கிறது. சண்டையில் பீமன் இடும்பனை கொன்று விடுகிறான். பீமனின் வீரத்தை கண்ட இடிம்பிக்கு பீமன் மீது மேலும் காதல் அதிகரிக்கிறது. தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மேலும் வற்புறுத்துகிறாள். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எனது தாயிடமும் சகோதரர்களிடமும் சம்மதம் கேட்க வேண்டும் என்று கூறுகிறான். இடிம்பியை தனது தாய் மாதா குந்தியிடம் அழைத்து செல்கிறான் பீமன். இடிம்பி தான் பீமன் மீது கொண்ட காதலை மாதா குந்தியிடம் தெரிவிக்கிறாள். மாதா குந்தியும் இடிம்பியின் ஆசைகளுக்கு மதிப்பளித்து பீமனுக்கும் இடிம்பிக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். பிறகு பீமனுக்கும் இடிம்பிக்கும் ஒரு ஆண்மகன் பிறக்கிறான். அவன் பெயர் கடோர்கஜன். அவன் பீமனை விட பல மடங்கு வலிமை வாய்ந்தவன். வெகு நாட்களுக்கு பிறகு பீமன் இடிம்பியிடம், நாங்கள் காட்டை விட்டு செல்ல வேண்டியுள்ளதால் உங்களை விட்டு பிரியும் நாள் வந்துவிட்டது என்று கூறினான். இடிம்பியும் அதை புரிந்து கொண்டாள். அப்போது கடோர்கஜன் பீமனிடம், தந்தையே, நீங்கள் எப்பொழுது என்னை நினைக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் கண்முன் தோன்றுவேன். உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன் என்று கூறினான். அதன் பிறகு பீமனிடமிருந்து கடோத்கஜனும் இடிம்பியும் விடை பெற்று சென்றார்கள். நண்பர்களே, மகாபாரதத்தில் நடந்த இந்த சிறிய நிகழ்வு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் நமது வீடியோவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மகாபாரதம் பிடித்திருக்கும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இது இணையில்லா